எழுத்துக்களின் பிறப்பு. அ, உ, க, ப. எழுத்துக்கள் எப்படி ஒலிக்குது? ஆ வாயை திறக்கும் போது ஒலிக்குது. உதடு குவியும் போது பிறக்குது. க மேல் வாயை நாக்கின் முன்பகுதி ஒட்டும் போது பிறக்கிறது. பா மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டும் போது பா பிறக்குது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு இடத்துல பிறக்கிறது. பிறப்பு உயிர் முயற்சியினால் நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்று மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த இடங்கள்ல ஏதாவது ஒண்ணுல பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் இந்த உறுப்புகளுடைய முயற்சியினால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுது. இந்த இதுதான் எழுத்துக்களினுடைய பிறப்பு. இந்த பிறப்பு 2 வகைப்படும். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. எழுத்துக்களுடைய இடப்பிறப்பு. இந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்குதுன்னா உயிரெழுத்துக்கள் 12 கழுத்துல தான் பிறக்குது. இந்த எழுத்தை உச்சரிக்கும் போதே நம்மளால் அந்த கழுத்து பகுதியில இருந்து அந்த எழுத்துக்கள் பிறப்பதை உணர முடியுது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஓ. கழுத்து பகுதியிலே இந்த எழுத்துக்கள் வருது நம்மளால உணர முடியும். மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையினை எழுத்து. வல்லெழுத்துக்கள் 6 மார்புலம் தான் பிறகுறது. என்ன எழுத்துக்கள்? வல்லெழுத்துக்கள்னா கசட தபர. இக், இச், இட், இத், இப், இட். இந்த 6 எழுத்துக்களும் மார்புல இருந்து பிறகு. மெல்லெழுத்துக்கள் 6 மூக்குல இருந்து பிறகு. அந்த மெல்லெழுத்துக்களுக்கு மூக்கொலிங்கிற பிறகு. ஏன்னா மூக்குல இருந்து பிறக்கிறதுனால மூக்கொலி. அது என்ன எழுத்துன்னா கஞ்சனா நமன. இன், 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 இம், இன். இடையின எழுத்துக்கள் கழுத்துல இருந்து பிறக்கிறது. எரல வழ. இ, இர், இல், யு, இல், இல். இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறகு சொல்லும்போது தலையிலிருந்து இந்த எழுத்து பிறக்கிறது. எழுத்துக்களில் முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னா உயிரெழுத்துக்கள் வாயை திறக்கும் போது ஆங்கிற எழுத்து வாயை திறக்கும் முயற்சியினால பிறக்கிறது. இ, ஈ, ஏ, ஐ என்கிற எழுத்தும் மேல்வாய் பல்லே நாக்கின் அடி ஓரம் பொருந்தும் போது இ, ஈ, ஏ, ஐங்கிற எழுத்து பிறக்கும். உ, ஓ, ஓ, உதடு மேல் உதடும் கீழ் உதடும் வாயை திறந்திருக்கிறது குவியும். 2 உதடும் குவியும் போதுதான் இந்த எழுத்துக்கள் பிறக்குது. மெய்யெழுத்துக்கள் இக்கு இங். இக்கு இங்கிருந்து அடினா அடி அன்னத்தை தொடும் போது அடினா தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி அடினா அடி அண்ணா மேல்வாயை தொடும்போது இந்த இக்கு இங்கு பிறக்கிறது. இச்சு இங்கு நடுநாக்கு நடு அன்னத்தை தொடும் போது இச்சு இங்கு பிறக்கும். இட்டு இன்னுங்கிறது நுனி நாக்கு நுனி அன்னத்தை தொடும் போது இட்டு இன்னு பிறக்கும். இத்து இன்னுங்கிறது மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியை நாக்கு நுனி நாக்கு பொருந்தும் போது இத்து இன்னு பிறகும். இப்பு மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்த இப்பு இம்மு பிறகும். ஈங்கிற எழுக்கு அடினா அடி அன்னத்தை பொருந்த ஈங்கிற எழுத்து பிறகு. இல்லுங்கிறது நுனி நாக்கு மேல்வாயை வருடும் போது தடவும் போது இல்லுங்கிற எழுத்து பிறக்கும். இல்லுங்கிற எழுத்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கினுடைய ஓரங்கள் தடித்து நெருங்கும் போது இல்லுங்கிற எழுத்து பிறக்கும். இல்லுங்கிறது மேல்வாயை நாக்கினுடைய ஓரங்கள் தடித்து தடவும் போது இல்லு பிறக்கும். இவ்வுங்கிற எழுத்து மேல்வாய் பல்லு கீழ் உதடோடு பொருந்தும் போது இவ் பிறக்கும். இட்டின்னுங்கிறது நுனி நாக்கு மேல்வாயை மிகவும் பொருந்தும் போது இட் இன்னுங்கிற எழுத்து பிறக்கும். ஆயுத எழுத்து அக்குங்கிற ஆயுத எழுத்து வாயை திறக்கும் போது பிறக்கும்.